திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இனி வரும் காலங்கள்ல திமுக தனித்து போட்டியிடணும்னு நிர்வாகிகள் தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே கள ஆய்வு குழு, அதாவது தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்னன்னு கள ஆய்வு குழுவை நியமனம் செஞ்சிருந்தாங்க. அந்த குழு நிறைய ஆய்வுகளை நடத்திக்கிட்டு இருக்க நிலையில இனி தனித்து போட்டியிடணும் அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லி இருக்கிறதா, ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ரமேஷ், இந்த கள ஆய்வு குழு கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்க நிர்வாகிகள், வேற என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க, மேலும் விவரத்தை நீங்க சொல்லலாம். இனி வரும் தேர்தல்ல திமுக தனித்து போட்டியிடணும் அப்படின்னு பெரும்பாலான திமுக நிர்வாகிகள் திமுக தலைமை கிட்ட கருத்து சொல்லிட்டு வர்றதா ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்வதற்காக திமுக ஒரு கள ஆய்வு குழுவை நியமிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதியில இந்த குழு நேர்ல சென்று திமுக நிர்வாகிகள் கிட்ட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கருத்து கேட்கும் போதுதான் பல நிர்வாகிகள் சொல்லக்கூடிய கருத்து குறித்த தகவல் இப்ப வெளியாகிருக்கு. அதுல உட்கட்சி பிரச்சனையை தேர்தலுக்கு முன்னாடி சரி செய்யாதது ஒரு முதன்மையான காரணமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சரிவர தேர்தல் பணியாற்றுவதும் தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நிர்வாகிகள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய தேர்தல்ல திமுக தனித்து போட்டியிடணும் அப்படின்னு பெரும்பான்மையான நிர்வாகிகள் இந்த கலாய்வு குழுவிடம் தகவல் தெரிவித்திருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. 10ஆம் தேதி இந்த கலாய்வு குழு திமுக தலைமையிடம் அறிக்கை தாக்கல் செய்ய போறாங்க. அந்த அறிக்கையை பொறுத்து பல மாற்றங்களை செய்ய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனையில ஈடுபட்டு வராரு. திமுகவுல மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை 100க்கும் மேல உயர்த்துறதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ திமுகவுல 78 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை 100க்கு மேல உயர்த்துறதுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அதே மாதிரி பொதுச் செயலாளர், பொருளாளர் பதவியிலையும் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் திமுக வட்டாரத்துல சொல்லப்படுது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி தனித்து போட்டியிடுமா திமுக, பொறுத்திருந்து பார்க்கலாம். கள ஆய்வுல நிர்வாகிகள் வச்சிருக்க கோரிக்கை எடுபடுமா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நேரம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.